அனைவருக்கும் வணக்கம். சனி மகா பிரதோஷத்தன்று நம் வீட்டு நிலைவாசல்ல இந்த ஒரு பொடியை தூவி வந்தால் நம் கஷ்டங்கள் கரைந்து பணம் தினம் தினம் வரும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். சனி மகா பிரதோஷம் பிப்ரவரி 14, 2026 சனிக்கிழமையன்று சனி மகா பிரதோஷம் வருகிறது. மாசி மாதம் 2ஆம் நாள். ஒவ்வொரு மாதமும் 2 பிரதோஷங்கள் வரும். திரையோதசி திதி, துவாதசி திதி. வளர்பிறையில் ஒன்று, தேய்பிறையில் ஒன்று. இப்போ வரக்கூடிய சனி மகா பிரதோஷம் தேய்பிறையில் துவாதசி திதியில் வருகிறது. தேய்பிறையில் துவாதசி திதியில் வரக்கூடிய சனி பிரதோஷம் சனி மகா பிரதோஷம். இந்த சனி மகா பிரதோஷம் தேய்பிறையில் வர்றதுனால அந்த நிலவு எப்படி தேய்கிறதோ அதுபோல நம் கஷ்டங்கள், துன்பங்கள், கர்ம வினைகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து வரும் என்று சொல்லப்படுது. சனிக்கிழமை சிவபெருமானுக்கும் சனி பகவானுக்கும் தொடர்புடைய நாள். மிகவும் மங்களகரமான நாளாக அன்று பார்க்கப்படுது. அந்த நாளில் நம்ம சிவனையும் சனி பகவானையும் வழிபடணும். சனிக்கிழமையில் பிரதோஷ நேரத்தில் நாம் சிவனை வழிபட்டால் பாவங்கள் அனைத்தும் நீங்கி மிகுந்த புண்ணியத்தை பெற்றுத்தரும், அனைத்து வகையான செழிப்பையும் தரும் என்று சொல்லப்படுது. பிரதோஷ நாளில்தான் சிவபெருமான் ஆலகால விஷத்தை விழுங்கி நந்தியின் கொம்புகளுக்கு இடையே நடனம் ஆடினார். இந்த பிரதோஷ நாளில் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட முடியாவிட்டாலும், நம் வீட்டிலேயே விரதம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சிவபெருமான் படத்தை வைத்து நாம் சிவனை வழிபாடு செய்யணும். ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து சிவபெருமானுக்கு உரிய வில்வ இலையை ஒன்று வைத்து சிவனை மனதார வேண்டிக் கொள்ளணும். சனி மகா பிரதோஷத்தன்று நம் வீட்டு நிலைவாசல்ல ஒரு பொடியை தூவணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது என்ன பொடி அப்படின்னா, சனி மகா பிரதோஷத்தன்று பிரதோஷ வேளையில இந்த பொடியை நிலைவாசல்ல தூவணும். சனி மகா பிரதோஷத்தன்று குளிச்சு முடித்த பிறகு ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்துக்கணும். மிக்சியில போட்டு நரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, கோலம் போடுற அளவுக்கு இருந்தால் போதும். அந்த மாதிரி அரைச்சி ஒரு கிண்ணியில் எடுத்துக்கலாம். சனிக்கிழமையன்று சனி மகா பிரதோஷ நேரம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை உள்ள நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் சிவன் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த மாவையும் எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு போயிட்டு சிவ வழிபாடின் போது அங்கே வெளியில் மரங்கள் இருக்கும். மரத்தை சுற்றி இந்த அரிசி மாவை தூவி விடலாம். அந்த கோவிலில் அமைதியான இடமா பார்த்து உட்காந்து இந்த அரிசி மாவை கோலம் போடுங்க, அல்லது அப்படியே கும்பலாக கூட ஒரு இடத்துல வச்சிடலாம். இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஜீவராசிகள், எறும்பு, ஈ, புழுக்கள், காகம், புறா, ஏதாவது ஒரு பறவைகள் அந்த அரிசி மாவை உணவாக எடுத்துக்கும். நீங்கள் அன்னைக்கு உணவு தானம் பண்ணுறீங்க. அந்த அரிசி மாவு எப்படி குறையுதோ அதே போல் நம் வீட்டில் உள்ள கஷ்டங்கள், துன்பங்கள், கர்ம வினைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். கர்ம வினைகள் குறைய ஆரம்பிச்சிட்டாலே நமக்கு புண்ணியம் கிடைக்க ஆரம்பிக்கும். புண்ணியம் வந்துட்டாலே செல்வ வளம் அதிகரிக்கும். பிரதோஷ நேரத்தில் சிவாலயத்திற்கு போகிறீங்க அப்படின்னா இந்த அரிசி மாவு பொடியை எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி செய்யலாம். சிவன் கோவிலுக்கு அன்னைக்கு போக முடியல அப்படின்னா உங்கள் வீட்டு நிலைவாசல்லையே மாலை பிரதோஷ நேரத்தில் 4:30 மணி முதல் 6 மணி வரை இந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த அரிசி மாவை உங்கள் வீட்டு நிலைவாசல் முன்பு, அதாவது ஓரமாக இந்த அரிசி மாவை அப்படியே தூவி விட்டுருங்க. இல்லைனா ஒரு இடத்துல அப்படியே கும்பலாக வச்சு விட்ருங்க போதும். நீங்கள் அப்படியே விசிறி விட்டீங்க அப்படின்னா அது நிறைய எறும்புலாம் வந்து சாப்பிடும். அப்போ நமக்கு கடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படிலாம் செய்யாமல் அப்படியே ஓரமாக தூவி விட்டுருங்க போதும். இரவு நேரத்தில் அந்த அரிசி மாவை தேடி எறும்பு வரும், கட்டாயம் வரும். அந்த அரிசி மாவை சாப்பிடும். நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரிசி மாவு குறைஞ்சிருக்கும். இப்படி செய்யறதுனால நம்ம கர்ம வினை நீங்கும், புண்ணியம் கிடைக்கும். பிரதோஷம் சனிக்கிழமையில் வர்றதுனால சனி பகவானுக்கு உரிய நாள். சனி தோஷம் ஏதாவது இருந்தாலுமே அது நீங்கிடும். சனி பகவான் நீதிமான். எவ்வளோ பாவங்கள் செய்திருந்தாலும் சரி, எவ்வளோ துன்பங்கள் அனுபவித்திருந்தாலும் சனிக்கிழமை அன்று நாம் அன்னதானம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த அன்னம் குறைய குறைய நம் கர்மவினை குறையும், பாவங்கள் நீங்கும், சனி பகவான் ஆசி நமக்கு கிடைக்கும். சனி பிரதோஷத்தன்று சிவபெருமானை வேண்டிக் கொண்டு உங்கள் வீட்டு நிலைவாசல்ல பிரதோஷ நேரத்தில் இந்த அரிசி பொடியை தூவி விடுங்க. உங்கள் கஷ்டங்கள் தீரும், கர்ம வினை நீங்கும், செல்வம் சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.